அன்னைக்கு நம்ம வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல இருக்கிற உத்தரகோச மங்கை. இந்த கோயிலோட சிறப்புகளும், இந்த கோயிலுக்கு ஏன் நம்ம போகணும்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் இந்த வீடியோல சொல்றேன். உலகத்துல காசி, கைலாயம்னு சொல்லிட்டு எத்தனையோ ஜோதிர்லிங்கங்கள் இருந்தாலும், இந்த கோயில் தான் உலகத்திலேயே சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். உலகத்திலேயே சிவனுக்கு உருவான முதல் கோவில் அப்படிங்கிற பெருமை இந்த கோயிலுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி இலங்கையை ஆண்ட ராவணனுக்கும் தன்னோட மனைவியான மண்டோதரிக்கும் இங்கே தான் கல்யாணமானதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல 3000 ஆண்டு பார்த்தீங்கன்னா பழமையான ஒரு இளந்த மரம் இருக்கு. அதுதான் இந்த கோயிலோட ஸ்தல விருட்சமாகவும் இருக்கு. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த கோயிலா இருக்கு இந்த உத்தரகோச மங்கை. இந்த கோயிலில் ஒரு மரகத நடராஜர் சிலை இருக்கு. வருஷம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன காப்பால் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பூசப்பட்டு இருக்கும். வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் பழைய சந்தனத்தை எடுத்துட்டு புது சந்தனத்தை மாற்றுவாங்க. அந்த டயத்தில் போனீங்கன்னா சந்தன காப்பு வந்து இந்த கோயிலில் பிரசாதமாக தருவாங்க. அந்த சந்தன காப்பு நோய் நொடிகளை தீக்கும் சொல்லப்படுது. 300 ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ள உங்களால் காலடியை எடுத்து வச்சு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பழமையும் சிறப்பும் வாய்ந்த கோயில் தான் இது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நிறைய பண்ணிக்கோங்க. அடுத்தது நிறைய கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும்.